இதயம் முரளி கூட இத்தனை வருஷமா அவரோட காதல சொல்லாம இருக்க மாட்டாங்கடா அப்படிங்கிற ஒரு டயலாக் வந்து ரொம்பவுமே ஒரு ஃபேமஸான டயலாகு. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இதயம் படம் 90ஸ் கிட்ஸோட ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு படம். ஃபீல் குட் ட்ராமா. அதுல வந்து முரளி வந்து அதாவது தன்னோட காதல ஹீரா கிட்ட கடைசி வரைக்குமே சொல்ல மாட்டாரு. இந்த படத்துல அதர்வா என்ன பண்றாருன்னா, எப்படியோன்னு கடைசியா அவரோட லவ்வ வந்து சொல்லிர்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆவுது அப்படிங்கிறது தான் மொத்த படத்தோட கதையே. கதை வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்ற மாரி ஆரம்பிச்சாலும், படம் வந்து ஒரு பள்ளி பருவம், அப்புறமேட்டு காலேஜ் வாழ்க்கை, அதுக்கப்புறம் வேலை, இந்த மாரி வந்து ஒரு 3 சப்ஜெக்ட்டா அதாவது 3 டைமிங்ல வந்து காட்டுறாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சுதாகரோட காமெடி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதர்வாவோட ஆக்டிங் வந்து அதாவது அப்பப்போ வந்து தன்னோட தந்தை முரளிய வந்து கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஒவ்வொரு அந்த லவ் சொல்லக்கூடிய ஒரு டைம்லலாம், முரளி நம்ம பார்த்த மாரியே இருக்குதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டா வந்து ஒரு இத வந்து பேலன்ஸ் பண்ணாரு. மொத்தத்துல இது வந்து ஒரு ராம்காம் அதாவது டீசென்ட்டான ராம்காம் படம்னு தான் நான் சொல்லுவேன். டிராவிட் அப்புறமேட்டு சுதாகரோட காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஃபகத் ஃபாசிலோட கேமியோ வந்து இந்த படத்துக்கு வந்து கணக்கச்சிதமா பொருந்தியிருக்குது. மொத்தத்துல இந்த படம் வந்து ஒரு தரமான அதாவது டீசென்ட்டான ஒரு வாட்சபிள் தான். இது தியேட்டர்ல நீங்க வந்து தாராளமா பார்க்கலாம். நம்ம வீடியோ புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.